சீசன் 8 உடைய டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் பிக் பாஸ்லேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமாக சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. என்னுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி, இவ்வளோ என் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ரசிகர்களுக்காக நன்றி தெரிவிச்சிருந்தார். அதற்கான காரணம் அவர் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் ஆறாவரமாக அவரை வரவேற்றிருந்தாங்களாம். ஆனால் ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தார். இவ்வளோ நம்பிக்கை, அதே போல் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாசம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு ரொம்பவே அவர் உருகி பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய அம்மா இப்போ அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு நிறையவே இருந்துச்சு. அதில் ரொம்பவே வெறியோடு விளையாண்டுருந்தார் முத்துக்குமரன் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு அடி பெரிதாக படலை அப்படின்னா கூட ஃபிசிக்கல் டாஸ்கில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா, லேசாக காயப்பட்டிருந்தா கூட அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா இப்போ மருத்துவமனையில் போய் காட்டியிருக்காங்களாம். பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதனால் இப்போ அந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. குறிப்பாக அங்கே 100 நாட்களுக்கு மேலே உள்ளே இருந்தது. அதற்கப்புறம் அவங்க யதார்த்தமான வாழ்க்கைக்கு திரும்பினதுன்னு பல விஷயங்கள் அவங்களுடைய மனதளவுலையும் சரி, அதே போல் அவங்களுடைய மைண்ட் அளவுலையும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் அவங்களுக்கு டக்குன்னு அந்த சூழ்நிலையிலேருந்து இந்த சூழ்நிலைக்கு மாறுறதே மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக தான் அமைஞ்சிருக்கும். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சத்யராஜ் அவர்களினுடைய மகனான சிபி சத்யராஜ் அவர்கள் தீவிர விஜய் ஃபேனு. அதனால் அவர் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவாகவும், அதே போல் சத்யராஜ் அவர்களினுடைய மகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவும் நிறைய பேசியிருக்காங்களா. என்னடா இது, சத்யராஜ் அவர்களுடைய மகள் இருவருமே வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி, கட்டப்பா வீட்டில் என்ன குழப்பம் அப்படின்னு எல்லாருமே இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒரே வீட்டில் இருவருமே வித்தியாசமான கருத்துக்களில் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.